தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்றார். அவர் தெய்வம் அழிக்கின்ற தெய்வம் அல்ல, அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்ற வந்தார். நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இந்த சூழலில் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் ஒவ்வொருத்தரும் கனவுகளை காண்கின்றோம், பலவித எதிர்பார்ப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த எதிர்பார்ப்புகள், அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் என்ன செய்கின்றோம், ஆலயம் தேடி வருகின்றோம். தெய்வமே, இந்த கனவுகளோடு நான் வருகின்றேன், இந்த எதிர்பார்ப்புகளோடு நான் வருகின்றேன், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும், நான் கண்ட கனவுகள் இதெல்லாம் இப்படி நனவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆலயம் தேடி நாம் வருகின்றோம். அது நல்லதோ கெட்டதோ ரெண்டாவது விஷயம். அப்படி ஆலயம் தேடி வருகிற சமயத்தில் இதோ தெய்வம் சொல்கிற வார்த்தை, நான் அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றி வந்திருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது, நீ நானும் காண்கின்ற கனவுகள், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் அது இறைவனுக்கு ஏற்றபடியாக இருக்கின்ற சமயத்தில் அது நிறைவேற்ற தெய்வம் என்ன செய்கின்றார், நமக்கு துணை புரிகின்றார். தூயாவி வழியாக தெய்வம் நமக்கு அதை வெளிப்படுத்தி தருகின்றார். தூயாவி வழியாகவும் அதே சமயத்தில் இதோ மனிதன் வழியாக அந்த சூழலை ஏற்படுத்தி வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார். அழிக்க வருகிறான்னு சொல்லும்போது, ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பும் அந்த கனவும் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்குது என்றால் நிச்சயமாக தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இறைவன் இங்கே வந்திருப்பது எதற்காக, நம்ம அழிப்பதற்காக அல்ல, மாறாக நான் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக நாம் கண்ட உதாரணம், நான் பார்க்குற ஒரு எதிர்பார்ப்போடு நான் வருகின்றேன். அப்போ எதிர்பார்ப்போடு நான் வருகின்ற சமயத்தில் இறைவன் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அவர் திருமணம் கொண்டிருக்கிறார். காரணம் அது அவருடைய திருமணத்துக்கு ஏற்றபடி இருக்கின்றது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையானது, செயல்பாடானது அது இல்லாத காரணத்தினால், எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் செயல்பாடு இல்லாத காரணத்தினால் நான் பல தடைகளை சந்தித்து கொண்டு வருவேன். அப்போ இறைவன் என்ன செய்வார், அந்த தடைகள் வழியாகவே, அந்த துன்பங்கள் வழியாகவே என்னை அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி என்னை வழிநடத்தி அது கொண்டு போவார். கொண்டு போகிற சமயத்தில் கனவுகளும் அங்கே நனவாகும், எதிர்பார்ப்பும் அங்கே பூர்த்தியாகும். அன்பாங்களே, நானும் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், என் தெய்வம் அழிக்கிற தெய்வம் அல்ல, நம்மை காக்கின்ற தெய்வம், ஆக்குகின்ற தெய்வம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற தெய்வம், ஒருபோதும் நம்மை ஒதுக்கி தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அது உணர்ந்து கொண்டு அதுக்கேற்றபடி நாம் செயல்படுவோம். ஒன்றே ஒன்று, நம்முடைய சிந்தனையும் பேச்சும் செயல்படும் தெய்வத்துக்கு ஏற்றபடி இருக்கிறபடி நாம் பார்த்தாலே போதும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நீ அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றவே நீ வந்திருக்கின்றேன். இதோ நாங்கள் அந்த நிறைவேற்று அந்த பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாங்கள் சிந்திக்க வேண்டும், உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியே நாங்கள் செயல்பட வேண்டும். அப்படி உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியே எங்களுடைய கனவுகளும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிற சமயத்தில் அதை நிறைவேற்ற நீர்த்தாமே எங்களுக்கு துணை புரிகின்றீர். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். சாலமன் கேட்டது போலவே ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று நாங்கள் கேட்க எங்கள் கிருபையை தந்திலும், தூயாவின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பியறலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.